ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதர்வா எஜுகேஷன் சென்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பொதுத்தமிழ் டெட் அண்டு டிஎன்பிஎஸோட பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தேன், நியர்லி 100 வியூஸ் போயிருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்க, அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக நம்ம நிறைய நோட்ஸ் கொடுத்து உங்கள் டைமை நம்ம கண்டிப்பாக என்கேஜ் பண்ணுவோங்க. இன்றைக்கி 6ஆம் வகுப்பு இயல் 3 போகலாங்களா? இயல் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கல்வியை போற்று அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்யுள் இருக்குது. அந்த செய்யுளினுடைய பாடல் வரிகள் கண்டிப்பாக படிக்கணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு செய்யுள் பகுதி கண்டிப்பாக அமையும். அதனுடைய ஆசிரியர் பெயர், நம்ம ஆசிரியனுடைய குறிப்பும் படித்து வச்சுருக்கணும். கல்வியை போற்று அது சில லைன்ஸ் வரும், அதை நீங்கள் புக்கில் பார்த்துக்கலாம். இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா செய்குத்தம்பி பாவலர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். ஸோ இது நம்ம செய்குத்தம்பி பாவலர்னாலே கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது இவர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருங்க? நம்ம செய்குத்தம்பி பாவலர். அப்புறம் சதாவதானி அப்படின்னு டக்குனு ஞாபகத்துக்கு வர்றதும் அவர் தான் செய்குத்தம்பி பாவலர். அடுத்து இவர் எழுதிய சில நூல்கள் என்ன அப்படின்னா நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி. இது எல்லாமே ஒரு சில நூல்கள் நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. செய்குதம்பி பாவலரை பற்றி 2 விஷயங்கள் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஒன்று, சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யாரு? நம்மளுடைய செய்குதம்பி பாவலர். அடுத்ததாக சதாவதானி, இதை நோட் பண்ணிக்கணுங்க. சதாவதானி எனும் பட்டம் பெற்றவர் யார்? எனும் பட்டத்திற்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது நம்ம காப்பா செய்குதம்பி பாவலர். ஸோ அடுத்து துன்பத்தை வெல்லும் கல்வி. நான் இந்த மாதிரி மேலே ஹெட்டிங் எல்லாம் போட்டிருக்கேங்க. அது அந்த பாடத்தின் அல்லது அந்த செய்யுளினுடைய தலைப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் 2 விஷயங்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி படித்தது தான். 5th 6th இருந்து நம்ம எல்லாமே நம்ம படிச்சுட்டு வர்றது மோனை எதுகை. ஓகேங்களா? ஸோ இதில் மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ என்னது முதல் மூலதனம் இல்லை அப்படின்னா முதல் வகுப்பை சேர்ந்தவர் அல்லது முதல்வன் அப்படின்னா இப்போ முதல் வகுப்பை சேர்ந்தவர் முதல்வன். அப்போ இரண்டுல அடுத்தடுத்த செய்யுள் பகுதி. இப்போ நீங்கள் செய்யுள் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த வரிகள் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் முதல் எழுத்து மட்டும் ஒன்றி வருவது நம்ம என்னன்னு சொல்லலாம்? மோனைன்னு சொல்லலாம். அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது நம்ம என்னன்னு சொல்லலாங்க? எதுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதோட நான் சேர்த்து கொடுக்குறேங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது இயல் 3 இல்லைங்களா? இயல் 3ல் பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து இருக்கு, மோனை இருக்குங்க. ஸோ அதை இங்கே இப்போ பார்க்கலாம். இந்த இயல் 3ல் பார்த்தோம் அப்படின்னா மோனை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஏட்டில் ஏன் படித்தோம் நாட்டின் நல்லவர் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி உள்ளது. இந்த வார்த்தையில் பார்த்தோம் அப்படின்னா
ஏங்கிறது நெடில். இந்த வார்த்தையில் பார்த்தோம்னா ஏங்கிறது அதே நெடில் இல்லைங்களா? அப்போ இரண்டும் ஒரே சொற்றொடரில் வந்து அடுத்தடுத்த வரிகள் வந்து முதல் எழுத்தில் தோன்றுச்சுன்னா, ரிப்பீட்டட் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோனை தொடை அல்லது மோனை என்று சொல்லுவோம். அதே வந்து இரண்டாவது எழுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இட்டு இருக்கு, இங்கே இட்டு இருக்கு. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது என்னங்க? எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். அடுத்ததாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாங்க? அவரை வந்து மக்கள் கவிஞர் என்று கூறக்கூடியவர் யார்? உடனே நம்ம பாரதிதாசன் போயிடக்கூடாது. நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்தை வருவது மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்ததாக கல்வி கண் திறந்தவர் யாரு? ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த வார்த்தையை சொன்னாலே, இந்த சொற்றொடர் சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருபவர் யாருங்க? நம்மளுடைய காமராசர். அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் நம்ம இருக்கு. பெருந்தலைவர் காமராசர், படிக்காத மேரை காமராசர், கர்ம வீரர் காமராசர். அப்போ கொஷின்ஸ் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு பட்டப்பெயர்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் கொடுத்து இந்த பட்டப்பெயருக்கு சொந்தக்காரர் அல்லது இந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர், இவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு இதில் நம்ம யாராவது நம்ம கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க. ஸோ அடுத்தது கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? கர்ம வீரர் காமராசர். ஏழை பங்காளர். தலைவர்களை உருவாக்குபவரும். தலைவரா மட்டும் இருந்தா போதாது, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு தலைவர்களை உருவாக்குபவரும் யாரு? நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர். ஸோ இதில் அகைன் நான் சொல்கிறேன், கல்வி கண் திறந்தவர் காமராசர், பெருந்தலைவர் காமராசர், படிக்காத மேதை காமராசர், கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி காமராசர், ஏழை பங்காளர் மற்றும் தலைவர்களை உருவாக்குவர் யாருங்க? நம்மளுடைய கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள். நம்ம காமராசர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் போய் ஒரு எஜுகேஷன் நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களில் மிக முக்கியமானவர். நிறைய பேர் கல்விக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம யாரையுமே வந்து குறைச்சி எடை போட முடியாது இல்லைங்களா? அதில் நம்மளுக்கு முன்னோடின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து தொடங்கிறது தான் கஷ்டம். அடுத்தடுத்து நம்ம செயல்கள் வந்து தாண்டும் பொழுது இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம எங்கே விழுந்தாலும் தடுக்கி விழுந்தா இப்போல்லாம் என்ன இருக்குங்க? கண்டிப்பாக ஸ்கூல் இருக்குது. பட் அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாரும் நடந்து போய் ஒரு பேருந்து வசதி இல்லாமல் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொல்லுவாங்க இல்லையா, அணைகள் வந்து கட்டினவரும், நிறைய அணைகளை கட்டி முடித்தவரும் யார்? நம்மளுடைய காமராஜர் தான். ஸோ அதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் நம்மளுடைய நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் நம்மளுடைய காமராசர். இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் படிப்பில் எந்த அளவுக்கு அவர் நம்ம ஓகே இது ஒரு நோட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக டெட் ரிலேட்டடாக அவரை பற்றி படிக்கிறோம். எஸ், இட்ஸ் குட். பட் அதோடு இல்லாமல் ஒரு ஆசிரியராக நம்ம வெளியே போகும் பொழுது கண்டிப்பாக அவருடைய சில முக்கிய குறிக்கோள்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணலாங்க? அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய மாரல் வேல்யூஸை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஸோ பிகாஸ் ஒரு ஆசிரியர் என்னைக்கு ஒரு அறப்பணி நம்ம செய்கிறோமோ அதே போல் ஒரு மாணவனை, ஒரு இளைஞனை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பும் ஆசிரியரிடம் உள்ளது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாங்க? காமராசரோட ஃபாலோவராக இருக்கலாம். ஸோ ஓகே, நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். ஸோ மதிய உணவை திட்டத்தை கொண்டு வந்தவர், சத்துணவு திட்டம் வேறு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வேறுங்க. அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா? அப்போ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராசர். அடுத்ததாக சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தவர் கர்ம வீரர் காமராசர். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி
இல்லைங்களா? ஒரு யூனிஃபார்ம் எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு யூனிஃபார்ம்ங்கிறது கம்பல்சரியாக இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. பட் இப்போதைக்கு நடைமுறையாக இருப்பதற்கு அன்று காரணமானவர் யார்? நம்மளுடைய காமராஜர். ஸோ அவர் என்னைக்கும் வாழ்க்கையில் மறக்க வேண்டாம், மறக்கவும் கூடாது. ஓகேங்களா? அடுத்ததாக நடுவண் அரசு. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்னடா அது, மத்திய அரசு நமக்கு தெரியும், மாநில அரசு தெரியும், இது என்ன புதுசாக நடுவண் அரசு? நடுவண் அரசுனா ஒன்றும் இல்லைங்க, மத்திய அரசு தான் நம்ம நடுவண் அரசுன்னு நம்ம கூறுறோம். ஓகேங்களா? இப்போ எந்த எந்த இயரு? 1976 பாரத ரத்னாவா இல்லை வேற ஏதாவது விருது அப்படின்னா கம்பல்சரி என்னது, பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காமராஜனுடைய காமராஜனுடைய பிறந்த நாள் எப்போ, எங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஜூலை 15ஆம் நாள். எஸ், ஜூலை 15ஆம் நாள். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 15ஆம் நாள் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். பிறந்த நாளை பிறந்த நாளாக மட்டும் நாம் கொண்டாடுவது கிடையாது. என்னது? கல்வியின் வளர்ச்சி நாள். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஜூலை 15ஆம் நாள் காமராஜனுடைய பிறந்த நாளை நாம் என்னவென்று கொண்டாடுகிறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக நூலகம் நோக்கி. இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நூலகத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு என்ன சொல்ல, ஒரு பாடப்பகுதி. ஓகேங்களா? ஸோ இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகம். இந்த லெசனில் என்னென்ன நூலகம் இருக்குது, என்ன ஆசிய கண்டத்திலேயா, தமிழ்நாட்டிலையா, இந்தியாவிலையா அப்படின்னு சில கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு தடவைக்கு 2-3 டைம் இந்த லெசனை கண்டிப்பாக வாசிக்கணும், நோட்ஸ் எடுக்கணுங்க. ஸோ ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய, எத்தனாவது? 3வது பெரிய நூலகம் நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகேங்களா? ஸோ 3வது ஆசியா கண்டம், இந்தியா கிடையாது, கண்டம், ஆசியா கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகம் நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்ததாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கேட்டிருக்காங்க டெட்டில் நிறைய டைம், மேக்ஸிமம் 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்ட ஒரு கொஷின் தான், இந்திய நூலகவியலின் தந்தை, இந்திய நூலக விதிகளின் தந்தை அல்லது நூலக விதிகளை உருவாக்கியவர். இந்த 2ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். நூலகம்னாலே எப்படி நம்ம பறவைகள் அப்படின்னா சலீம் அலி ஞாபகத்துக்கு வராரோ, அதே மாதிரி நூலகவியலுடைய தந்தை அல்லது நூலக விதிகளை உருவாக்கியவர்ங்கிற கொஸ்டின் வந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் என்னங்க? ரா அரங்கநாதன். யாரு? ரா அரங்கநாதன். ஸோ அடுத்ததாக இந்த நூலகத்தில் நமக்கு நிறைய நூல்கள், நமக்கு இப்போ நூலகம், நம்ம ஒரு இடத்துக்கு நூலகத்தை நோக்கி போகும் பொழுது அதில் நிறைய என்ன சொல்கிறது, பிரிவுகள் இருக்கும். இயற்பியலுக்கு தனியாக, வேதியியலுக்கு தனியாக, தமிழ் புத்தகங்கள், தமிழே பழைய நூல்கள், திருக்குறள், ஆங்கிலம் எடுத்துக்கோங்க, பொருளியல் எடுத்துக்கோங்க, வணிகவியல், எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போது பார்வை திறன் இல்லாதவர்கள் அல்லது பார்வை திறன் குறைபாடு உள்ள பிரிவினருக்கு எந்த மாதிரியான நூல்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் பிரெய்லி நூல்கள். அதற்கு பெயர் என்னங்க? பிரெய்லி நூல்கள். அடுத்ததாக நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். இப்போ எல்லாருமே நம்ம பள்ளிக்கூடம் போய், ஸ்கூல் போய், ஒரு காலேஜ் லெவல் போய் எஜுகேஷன் பெற்றதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரோம். பட் அந்த காலத்தில் அந்த மாதிரி சில அறிஞர்களும் கவிஞர்களும் கவிதையலாளர்களும் நிறைய நம்மளுடைய மூதாதையர்கள் நூலகம் மட்டுமே போய் படித்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க, அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஸோ அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு அனைவருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பேச்சு தான். அவர் பேச ஆரம்பித்தான்னா மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி பேசுவார் நம்மளுடைய அறிஞர் அண்ணா. ஸோ அவர் டைரெக்டாக ஸ்கூல் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து
அடுத்து இந்த மாதிரி ஒரு அறிஞரானவர் கிடையாது. நூலகமே தன்னுடைய வாழ்க்கை, நூலகமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர். நூலகத்தில் இருந்து அங்கிருந்து படித்து உயர்ந்தவர் தான் தன்னுடைய அறிஞர் அண்ணா. அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், காரல் மார்க்ஸ் அவர்கள், இவர்கள் அனைவரும் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். ஸோ இதில் நம்ம இந்த 4 பேரும் நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் நம்ம அப்பளையா பார்த்தது பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தது ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகம். எங்கே ஆன்சர் சொல்லுங்க? எஸ், என்ன ஆன்சர்? அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதில் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இல்லை, சீனாவில் தான் இருக்குது. அடுத்ததாக அப்போ அரங்கநாதன் பற்றி அரங்கநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததாக சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது முனைவர் யார்? நம்மளுடைய அரங்கநாதன் விருது. ஸோ அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 54 போட்டிருக்கேன். ஏன் 54 போட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். அதனால் உங்களுக்கு டைரெக்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேஜ் நம்பர் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் தெரிந்து தெளிவோம், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்தாலே அதிலிருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்த்துருந்தோம். அதில் மொத்தம் எத்தனை தளங்கள் உள்ளன அப்படின்னா 8 தளங்கள். அதாவது எத்தனை ஃப்ளோர்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி 8 தளங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு தளத்துலேயும் எந்த மாதிரியான நூல்கள் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ தரைத்தளம் வேறு, முதல் தளம் வேறு. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா தரைத்தளம், முதல் தளம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லைங்களா? அப்போ தரைத்தளம் வந்து சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். இப்போ பார்வை திறன் குறைபாடுகள் உள்ளவர்கள் எல்லாமே மேலே மாடி ஏறி போய் படிக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அதனால் தரைத்தளம் வந்து அவர்களுக்கான ஒரு தளமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சொந்த நூல் படிப்பகம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெய்லி அப்டேஷனுக்காக வராங்க, இப்போ ஒரு மேகசின் படிக்கிறதுக்காக வராங்க, இல்லை சும்மா ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுக்கு வராங்கன்னா அவங்க வந்து அந்த தரைத்தளத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக முதல் தளம் குழந்தைகளுடைய பிரிவு. இது ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து 8th ஃப்ளோரு 7th 6th வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அவங்கள அனுப்ப முடியாது. பிகாஸ் அவங்க ரொம்ப சுட்டியாக இருக்கிறவங்க. ஸோ அதனால் பெட்டர் அந்த முதல் தளத்திலேயே அவர்களுக்கான பிரிவை ஒதுக்கியிருக்காங்க நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்ததாக பருவ இதழ்கள், வீக்லி மேகசின், மாத இதழ்கள் கிடையாது, பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் என்ன வச்சுருக்காங்க? தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் 3rd ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். இது எல்லாமே நம்மளுடைய 3வது தளத்தில் இருக்குது. அடுத்ததாக 4வது தளம். 4வது தளத்தில் பொருள், எக்கனாமிக்ஸு, சட்டம், வணிகவியல், காமர்ஸு, எஜுகேஷன் சம்மந்தமான நூல்கள் 4ஆம் தளத்தில் இருக்குது. அடுத்ததாக 5ஆம் தளம். அதில் என்ன? மேக்ஸ், சயின்ஸு, மெடிக்கல் சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே 5ஆம் தளத்தில் வந்து இருக்குது. 6ஆம் தளத்தில் என்ன இருக்குது? பொறியியல் சார்ந்து, வேளாண்மை சார்ந்து, திரைப்படக்கலை சார்ந்து, இது எல்லாமே 6வது தளத்தில் இருக்கிறது. 7ஆம் தளம், 8ஆம் தளம். ஸோ இதுலேயே போட்டிருக்கோங்க இல்லையா? அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். அடுத்தது 8ஆம் தளத்தில் வந்து கல்வி தொலைக்காட்சி நூலகத்தினுடைய அலுவலக பிரிவு. அது வந்து நமக்கு பெருசாக கேட்க போகிறதுக்குள்ள 7ஆம் தளம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். முதல் தளம், தரைத்தளம் நம்ம கண்டிப்பாக தெரியும். முதல் தளம் என்னங்க? குழந்தைகள் பிரிவுன்னு நம்ம சொல்லிட்டோம். தரைத்தளம் என்னது? சொந்த நூல் படிப்பகம், அப்படி இல்லைன்னா பிரெய்லி நூல், பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான. அப்போ மீதி வந்து நம்ம ஒரு 5ஓ 6ஓ வந்து படித்தா போதும். இது வந்து இம்பார்ட்டன்ட் பேஜ். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இலக்கண பகுதிக்கு செல்வோம். இலக்கண பகுதியில் மொழி முதல் எழுத்துக்கள். இலக்கண பகுதியில் மொழி முதல் எழுத்துக்கள். அதில் மொழி என்பதற்கு என்ன பொருள்? சொல் என்று பொருள். மொழி என்பதற்கு என்ன பொருளுங்க? சொல் என்று பொருள். அப்போது மொழி முதல் எழுத்துக்கள்
மொழி இறுதி எழுத்துக்கள் இருக்குது. அந்த மொழி இறுதி எழுத்துக்கள் அடுத்த இலக்கண பகுதியில் இருக்குது. அதை நம்ம பார்ப்போங்க. இதில் உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள்னால் என்னென்ன அப்படின்னா ஆலிருந்து அவ்வரை, அ ஆ இ அதிலிருந்து அவ்வரை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்தது இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் கண்டிப்பாக சொல்லினுடைய முதலில் வரக்கூடியது. இப்போ அ அம்மா, ஆ ஆடு, இ இலை, ஈசல், உரல். அப்போ இது எல்லாமே என்னதுங்க? அந்த உயிரெழுத்துக்கள் அனைத்தும் எதற்கு? மொழியினுடைய முதலில் வருவதற்கு அனைத்து தகுதியும் உடையது. அதனால தான் நம்ம உயிரெழுத்துக்கள் 12ம் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோங்க, சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததாக கலைச்சொற்கள். நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய புக் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கலைச்சொற்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த கலைச்சொற்களும் நம்ம படிக்கணும். அதில் நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. நமக்கு பரிச்சயமான கலைச்சொற்களும் இருக்குது. இது ஒரு சிலர் வந்து நமக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. மின் தூக்கி, லிஃப்ட். நம்ம ஏதோ ஒரு ஷாப் போகிறோம் அப்படின்னா நம்ம லிஃப்டில் போகிறோம். அந்த லிஃப்ட்டுக்கு தமிழில் என்ன அப்படின்னா மின் தூக்கி. ஓகேங்களா? அதுலேயே வந்து லிஃப்ட்டும் இருக்கும், என்ன சொல்கிறது, படி மாதிரி ஒன்று போகும். அதுக்கு பேர் நம்ம எஸ்கலேட்டர் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அதற்கு தமிழில் என்னது? நகரும் படிக்கட்டு. தமிழும் ஆங்கிலமும் இரண்டுமே நம்ம இங்கே படிச்சுக்கணும். மின் நூல் நமக்கு தெரியும், இ புக் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே கலைச்சொற்கள். அடுத்ததாக பொது தமிழில் வந்துட்டு இயல் 4 வந்துடலாம். இயல் 4ல் முதல் எடுத்தனையும் இருக்கக்கூடியது ஆசாரக்கோவை. ஓகே, செய்யுள் பகுதியான ஆசாரக்கோவினுடைய ஆசிரியர் யார்? நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தெரிய வேண்டிய ஒன்று. என்ன, யார் அவர்? பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஸோ இதில் வந்து ஒரு சொல்பொருள் இருக்குது. அது நமக்கு நட்டல் அப்படின்னா என்னது? நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். அடுத்ததாக நூல் குறிப்பு. அடுத்ததாக பெருவாயின் முள்ளியார் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காரு? எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னா வன்கயத்தூர். வன்கயத்தூர். அப்போ இந்த நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு எனும் சிறப்பை பெற்ற நூல் என்னது? ஆசாரக்கோவை. இதுவும் நாலடியாரும் அடிக்கடி கேட்க கொஸ்டின். ஸோ அதனால் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிற சிறப்பை பெற்ற நூல் நம்மளுடைய பெருவாயின் முள்ளியார் எழுதிய ஆசாரக்கோவை. இது எந்த நூல்? 14 மேல் கணக்கா இல்லை 14 கீழ்கணக்கா அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. எத்தனை வெண்பாக்களை கொண்டது நம்மளுடைய ஆசாரக்கோவை அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வெண்பாக்களை கொண்டதுங்க. எத்தனது? 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்ததாக கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற லெசனில் இருக்கிற தொகைச்சொற்கள் இருக்குது. அடுத்ததாக சொற்பொருள் இருக்குது. அதில் இழைத்து அப்படின்னா என்ன மீனிங்? பதித்து. இழைத்து அப்படின்னா என்ன மீனிங்க? பதித்து. அடுத்ததாக நமக்கு தெரியும் தொகைச்சொற்கள். தொகைச்சொற்கள்னால் அதை நம்ம விரித்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்தமிழ் அப்படின்னா என்னதுங்க? முத்தமிழ் இயல், இசை, நாடகம் இல்லைங்களா? முக்கணினா என்னது? மா பலா வாழை. அதே போல் முத்தேன், நம்ம அது ரெண்டும் சொல்லிடுவோம். அது வந்து நமக்கு ரெகுலராக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் முத்தேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள் வரும். என்ன முத்தேன்னா? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது அனைத்தும் என்னதுங்க? முத்தேன் அப்படிங்கிற தொகைச்சொற்களை நம்ம விரித்து எழுதலாம். அடுத்ததாக வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. அடுத்ததாக வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று என்னது? தாலாட்டு. அப்போ தாலாட்டு அப்படிங்கிறது எப்படி கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, தாலாட்டு ஆனது வாய்மொழி இலக்கியமா, சிற்றிலக்கியமா, இல்லது இலக்கியமா, இலக்கணம் சார்ந்ததா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் தாலாட்டு வந்து வாய்மொழியாக பாடக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தாலாட்டு, வாய்மொழி இலக்கியம். ஏன் வாய்மொழி இலக்கியம் இதற்கு பேர் வந்தது அப்படின்னா, ஸோ தாலாட்டு வந்து யார் பாடுவா? தாய் தான் பாடுவா. ஒரு சில நேரத்துல தகப்பனும் பாடுகிறார்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குழந்தை வந்து ஒரு தூங்கும் வேளையில்
தூங்கும் வேளையில் உடனே குழந்தை என்னப்பா தூங்குடா அப்படின்னா தூங்கிடுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். வாய்மொழியாக ஏதாவது ஒரு பாடல் பாடி அந்த பாடல் வந்து சும்மா நார்மலாக இருக்கக்கூடாது, தாளாட்டுற மாதிரி ஒரு இசையோடு சேர்ந்து அல்லவா இருக்க வேண்டும். இசையோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த இசையோடு சேர்ந்தும் அந்த பாடல் வரிகளையும் கேட்டு தாளாட்டும் போது, அதாவது தொட்டிலை ஆட்டும் போது அந்த குழந்தையானது தலையசைத்து என்ன பண்ணுமா? தலையசைத்து அப்படியே பொன் போல தூங்கி விடுமா. அதுக்கு பேர் தான் தாலாட்டு. அழகான ஒரு தமிழ் இலக்கியத்திலேயே மிகவும் ஒரு கொஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தாலாட்டுங்க. அப்போ தாலாட்டுன்னு ஏன்னா நாக்கு, அதாவது வாயில தானே நம்ம வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம். தாள்னா என்னங்க? நாக்கு என்று பொருள். தாள் என்பதற்கு என்ன பொருள்? நாக்கு என்று பொருள். அடுத்த லெசனுக்கு நம்ம வந்துடலாம். தமிழர் பெருவிழா. ஸோ தமிழர் பெருவிழா அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது யாரு? நம்மளுடைய பொங்கல் திருவிழா, அறுவடை திருநாள். அப்போ இதில் என்ன நம்ம கொஷின் வந்துட போகுது? கிடையாது. அப்போ மற்ற மாநிலங்களில் வந்து நம்ம பொங்கல் திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க, என்ன பெயரால் அழைக்கப்படுறாங்க, இது எல்லாமே இந்த லெசனில் பார்ப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதான் நம்ம போகி பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பொங்கல் திருநாள் அன்னைக்கு முதல் நாள், அதாவது கிட்டத்தட்ட மார்கழியினுடைய கடைசி நாளில் தான் நம்ம இந்த போகி வருது. தை முதல் நாள் வந்து நம்ம அறுவடை திருநாள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பட் நம்ம நிறைய இடத்துல இந்த வாசகத்தை கேட்டிருப்போம். பட் எந்த நூல்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. எந்த நூல் இருந்து? நன்னூல் நூற்பா 462. அப்போ கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் எங்கிருந்து எடுத்தப்பட்டது இந்த லைன் வரியானது அப்படின்னா நன்னூல் நூற்பாவிலிருந்து 462வது வரியானது இந்த வரி. ஓகேங்களா? நம்ம மலைக்கடவுள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுடைய மலைக்கடவுள் யாருங்க? இந்திரன். அப்போ இந்திரனை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் என்னது போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தை முதல் நாள் அறுவடை திருநாள். பட் தை முதல் நாளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது தொடங்கப்படுகிறதுனா தை முதல் நாள். திருவள்ளுவர் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா அது 2ஆம் நாள். 2ஆம் நாள் தானே. முதல் நாள் சூரிய பொங்கல், 2வது நாள் என்னங்க? ஓகே, தை 2வது நாள் நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறோம். அடுத்தது இதில் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், சூரிய பொங்கல், அடுத்தது காணும் பொங்கல், 3வது நாள் நம்ம காணும் பொங்கல் கொண்டாடும். அப்போ மாடு என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. என்ன அந்த பொருள்னா செல்வம். என்னதுங்க? செல்வம் என்ற பொருளும் உண்டு. அப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தோம் திருவள்ளுவர் ஆண்டு. எப்படி இந்த திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது அப்படின்னா நம்ம கிமு 31 நமக்கு தெரியும். தற்போது இருக்கக்கூடிய வருடத்தோடு அந்த 31ஐயும் கூட்டினால் கிடைப்பது திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன் 2026 இப்போ இருக்கிறது. அப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுதுன்னா அதோட சேர்த்தி 31 நம்ம கூட்டணும் அப்படின்னா 2057. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படும் முறை. ஓகேங்களா? அடுத்ததாக அறுவடை திருநாள். அப்போ அறுவடை திருநாள் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆனாலும் ஒரு கொஷின் நமக்கு ஆன்சராக ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்
அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இங்கே எல்லாம் அறுவடை திருநாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி. என்ன பேருங்க? மகர சங்கராந்தி. இதே பஞ்சாப் அப்படின்னா லோரி என்ற பெயரால் அழைக்கிறார்கள். குஜராத், ராஜஸ்தான் அப்படிங்கிறதுல உத்தராயன். என்ன பெயர்? உத்தராயன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த பெயரால் என்ன பண்ணுறாங்க அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது. அடுத்ததாக அறிவுசால் ஔவையார். ஸோ நம்ம சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். அதியமான் பற்றியும் தெரியும், ஔவையார் பற்றியும் தெரியும் இல்லைங்களா? ஸோ ஏன் அப்படின்னா அந்த நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுப்பார். அந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் யார்? அதியமான். ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான். அடுத்ததாக மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி ஏற்கனவே நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்துருந்தோம். இது மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா இறுதி எழுத்துன்னு நம்ம சொல்லிட்டு இறுதியில் சொல்லினுடைய இறுதியில் வழங்கக்கூடிய அல்லது சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இங்கே புள்ளி வைக்கலை, புள்ளி வச்சுக்கோங்க. இங்கே இன்னு அதாவது எரல வளல ஞன நமன. சரிங்களா? மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன். இது மொழியினுடைய இறுதியில் வரக்கூடியது. அடுத்ததாக ஆயுத எழுத்து மட்டும் என்ன வராதுங்க? சொல்லினுடைய இறுதியில் வராது. அக்கேனம்னு சொல்கிறோம், அக்துன்னு சொல்கிறோம், எக்குன்னு சொல்கிறோம். இது எல்லாமே இடையில் தானே வருது. என்னைக்காவது நம்ம ஆயுத எழுத்து கடைசியாக போட்டு பார்த்துருக்கோமா? நோ. அப்போ ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வருமா அப்படின்னு கேட்டால் நோ, வராது. அடுத்ததாக கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் இந்த லெசனில் மேக்ஸிமம் ஒரு 3 மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி உணர்வு. லொக்காலிட்டி அப்படின்னா வட்டாரம். தொட்டில் அப்படின்னா என்னங்க? கிராடில். நம்ம தொட்டில் ஆட்டுற மாதிரியே அதுக்கு பேர் என்னது? கிராடில் நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட நம்மளுடைய இயல் ஆனது முடிந்து விட்டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இயல் 3 மற்றும் 4 இந்த ஒரு வீடியோவோட நமக்கு முடியுதுங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. இருக்கிற நாட்களையும் இருக்கிற மணித்துளிகளையும் கவனமாக நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ அதர்வா எஜுகேஷன் சென்டர் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சீக்கிரமாக அடுத்தடுத்த இயல்களை நான் கவர் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஆல். கீப் வாட்சிங்.